இன்னைக்கு தேதியில இந்தியால இருக்கிறதுலயே மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபிளாக்ஷிப் இதுதான் அப்படின்னு சொல்றாங்க iQOO 90. ஸோ இந்த வீடியோல இந்த மொபைலுடைய அன்பாக்சிங்கை பார்க்க போறோம். அண்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் என்ன ஏதுன்ற எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் பார்த்துட்டு என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த வீடியோல நம்ம iQOO கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது வெறும் அன்பாக்சிங் வீடியோ மட்டும் தான், விமர்சனம் கிடையவே கிடையாது. முதல் அன்பாக்சிங்கை பார்த்துலாம். ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா iQOO பாக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி மேலே iQOO 19 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைட் பக்கத்தில் எல்லாமே ஓப்பன் பண்ணி உள்ள பார்க்கும்போது நமக்கு எடுத்த உடனே மொபைல் ஃபோன் தாங்க இருக்கு. ஸோ இது நமக்கு வந்து பிளாக் வேரியன்ட் வந்து இருக்கு இந்த வாட்டி. பட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர் ஃபினிஷிங் கொஞ்சம் வித்தியாசமாக தான் வந்து தெரியுது. இன்னும் மொபைலை பற்றி அப்புறமா பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு பேக்கேஜ் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த BMW கார்டு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜெர்மனி போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு. அது என்னன்றதை நான் கடைசியில் வந்து சொல்றேன். அதுக்கு அடுத்தபடியா ஒரு சில புக்லெட்ஸ் கொடுத்திருக்காங்க. பிளஸ் எக்ஸ்ட்ராவா அந்த அடாப்டர் வந்து இருக்கு. டைப் சி சார்ஜர் இருக்கு, 120 வாட்கான சார்ஜர், கூடவே டைப் சி டு டைப் சி கேபிள் கொடுத்திருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவா கேஸ் கொடுத்திருக்காங்க which is transparent. ஃபர்ஸ்ட் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி பத்தி பார்த்தலாம். சோ டிசைனை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி பின் பக்கமா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனை டிவைட் பண்ணிருக்காங்க. ஒரு 60-40 எடுத்துக்கலாம். சோ செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பார்க்கிறதுக்கு கொஞ்சம் டெக்ஸ்சர் இருக்கு. பட் மேட் ஃபினிஷிங்ல வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஃபிங்கர் பிரிண்ட்லாம் வந்து படல. பட் மேல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல கிளாஸியா இருக்கு. கண்டிப்பா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து படும். ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்கு. கொஞ்சம் கான்ட்ராஸ்டான ஒரு டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றதை சொல்லுங்க. பின் பக்கமா நமக்கு ஏஜி கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட் சைட்ல ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஸ்காட் சென்சேஷன் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரொடெக்ஷன் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சைட்லாம் வந்து கம்ப்ளீட்லி வந்து மெட்டல் ஃப்ரேம் தான். ஸோ மொபைலை கையில் எடுக்கும் போது கொஞ்சம் ஹெவியா இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்ராக்சிமேட்லி 185-90 இருக்குன்றது என்னுடைய கெஸிங். பட் வெயிட் மிஷினில் போடும்போது எவ்வளவு வருதுன்றதை பாருங்க. 6.78 இன்ச்க்கான E5 AMOLED டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸும் இருக்கு. அண்ட் கலர்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நல்லாவே பஞ்சியா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும். உங்களுக்கு பெசில்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து கிடையாது. லைட்டா கீழே வந்து சின்னதா ஒரு சின்ன இருக்கு. அண்ட் சென்டர்ல ஒரு பஞ்ச் ஹோல் மட்டும் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ஒரு செல்ஃபி கேமரா இருக்கு. அண்ட் உங்களுக்கு பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது பீக் பிரைட்னஸ் 1500 நிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் HDR10+ கான சப்போர்ட்டும் இதுல இருக்கு. அண்ட் இதுல டெடிகேட்டடா நமக்கு V1+ அப்படின்னு சொல்லக்கூடிய சிப் வந்து கொடுத்திருக்காங்க. டெடிகேட்டட் டிஸ்பிளே சிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது நீங்க வீடியோல பார்க்கக்கூடிய அந்த ஃப்ரேம்ஸை இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் மோஷன்லாம் நல்லா கிளியரா காமிக்கும். பிளஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும் போது பார்க்கறதுக்கு விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அண்ட் கேமராவை பொறுத்த வரைக்கும் ரியல் டைம் நைட் விஷனுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்றது போலயும் சொல்றாங்க. இதுல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் வந்து தந்திருக்காங்க. சின்னதா தான் இருக்கு. பட் அக்யூரேட்டா இருக்கு. இங்க பாருங்க, நல்லாவே அக்யூரேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு டியூல் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் வந்து தந்திருக்காங்க. அதோடைய ஃபீட்பேக்ஸ் நல்லா இருக்கு. பின் பக்கமா மொத்தமா 3 கேமராஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றா என்னன்றதை சொல்றேன். 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா கொடுத்திருக்காங்க. GN5 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அல்ட்ரா சென்சிங் கேமரா. அண்ட் ரெண்டாவதாக 13 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் சென்சர் கொடுத்திருக்காங்க which also acts as a மேக்ரோ கேமரா. அண்ட் 12 மெகாபிக்சலுக்கான டெலிஃபோட்டோ லென்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க which also acts as a போர்ட்ரேட் கேமரா அப்படின்னு சொல்லலாம். 20x வரைக்கும் ஜூம் இருக்குன்னு பின் பக்கம் இவங்களும் வந்து போட்டிருக்காங்க. பட் அதுல காம்பினேஷன் ஆஃப் நார்மல் பிளஸ் டிஜிட்டல் ரெண்டுத்தோட மிக்ஸும் தான் வந்து சேர்ந்து வரும். எக்ஸாக்ட்லி என்னன்றதையும் நான் மென்ஷன் பண்றேன். ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் நம்ம அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் அடிச்சு எடுக்கும் போதெல்லாம் இமேஜ் குவாலிட்டி சர்ப்ரைசிங்லி நல்லா இருக்கு. இன்னும் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரலான கலர் இருக்குங்க. ரொம்ப அதிகமாக பாப்போட்டெல்லாம் ஆகல. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்க எடுக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் அந்த பொக்கே வந்து நார்மலா இருக்கோ அது டிஃபால்ட்டா நீங்க எடுக்கும் போது பிரைமரி லென்ஸ்லேயே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. போர்ட்ரேட்ல உங்களுக்கு லைட் வரும்போது கொஞ்சமா அந்த எஜ் டிரெக்ஷன் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு லோ லைட்ல. பட் மற்றபடி இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு ரியர் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரைக்கும் டீசெண்டா வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராலையும் வந்து நல்லா இருக்கு. ஒரு சில இடங்கள் மட்டும் லைட்டா சாஃப்ட் ஆகிற மாதிரி இருக்கு. பட் இந்த பட்ஜெட்ல நான் எதிர்பார்த்த குவாலிட்டி ஓரளவுக்கு வந்து கொடுத்திருக்காங்க. கலர்ஸ் மேபி இன்னும் கொஞ்சம் பாப் அவுட் ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் நியூட்ரலா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரியர் ஃபேசிங் கேமரால உங்களால 4K 60 FPS வரைக்கும் வீடியோ எடுக்க முடியும். நார்மல் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு நார்மலா வந்து பாத்தீங்கன்னா OIS சப்போர்ட் இருக்கு. பட் உங்களுக்கு ஒருவேளை அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் வேணும் அப்படின்னா நீங்க அதை வந்து ஆன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா 1080 60 FPS ரியர் கேமரா வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 1080 30 FPS வரைக்கும் மேக்ஸிமம் ஷூட் பண்ண முடியும். iQOO எப்பவுமே மார்க்கெட்ல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிவைஸ் தான் வந்து கொண்டு வருவாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடியும் நிறைய டிவைசஸ் வந்து இந்த மாதிரி நல்ல பவர்ஃபுல்லான டிவைஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அண்ட் இதுவும் கம்மி கிடையாது. ஏன்னா இதுல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Snapdragon 8+ Gen 1 ஒரு 4 நானோமீட்டர் டெக்னாலஜியில கொண்டு வரப்பட்ட இப்போ ரீசென்ட் டைம்ல ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். Snapdragon கிட்ட இருக்கக்கூடிய பெஸ்ட் ப்ராசஸர் அதை தான் இதுல வந்து கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் டைம் iQOO 9ல நமக்கு 8 Gen 1 கொடுத்திருந்தாங்க. பட் இந்த வாட்டி இன்னும் ஒரு படி மேல போய் 8+ Gen 1 இன்னைக்கு இருக்கிறதுல பெஸ்ட் இதுதான் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுல AnTuTu பெஞ்ச்மார்க் ஸ்கோர் பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 11 lakh வந்திருக்குங்க. ஸோ நாங்கள் மல்டிபிள் டைம்ஸ் ரன் பண்ணி பார்த்தோம். 10 லட்சத்துக்கு மேலே தான் வந்து ஸ்கோர் வருது which is a good score. பட் வெறும் ஸ்கோரை மட்டும் வச்சு பேசக்கூடாது இல்லையா. நாங்கள் கேம் பிளேவும் வந்து பண்ணி பார்த்தோம். PUBG விளையாடும் போதும் சரி, கால் ஆஃப் டியூட்டி விளையாடும் போதும் சரி எங்களுக்கு 90 FPS
வரைக்கும் கேம் பிளே வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அண்ட் விளையாடும் போதும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது இனிஷியல் டெஸ்டிங் மட்டும் தான், நாங்கள் இன்னும் இன்டெப்த்தாக வந்து விளையாடல. பட் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஹீட்டிங் இஷ்யூ நாங்கள் அதிகமாக பேஸ் பண்ணல. ஏன்னா ஹீட்டிங்காகவும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேப்பர் சேம்பர் லிக்விட் கூலிங் சிஸ்டம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத போல சொல்றாங்க. அண்ட் இந்த சிப் வந்து 5G சிப் தான். ஸோ மொத்தமாக 9 பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சப்போர்ட் பண்றதுக்கு 120 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. எடுக்கல, ஸோ இருக்கு, அது ஒரு நல்ல விஷயம். அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல நமக்கு Android 12 கொடுக்குறாங்க. இதுல Fun Touch OS 12.1 ரன் ஆகுது. ஸோ உங்களுக்கு டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு, NFC சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் RAM மற்றும் ஸ்டோரேஜ் ஒரு சில வேரியன்ட்ஸ் இருக்கு. எக்ஸாக்ட்லி என்னென்ன வேரியன்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போறேன், செக் பண்ணி பாருங்க. என்ன டைப்ன்றத மட்டும் சொல்றேன். LPDDR5கான RAM டைப் இருக்கு. UFS 3.1கான ஸ்டோரேஜ் டைப் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர் அண்ட் இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்டோரேஜ் டைப் அண்ட் RAM டைப் காம்பினேஷன்ல இவங்களுடைய OSல ஆப்டிமைசேஷன் நாங்க யூஸ் பண்ண வரைக்கும் ஓரளவுக்கு டீசென்ட்டா நல்லா ஸ்னாப்பியா இருந்த மாதிரி தெரிஞ்சது. அண்ட் இதுல எக்ஸ்டெண்ட் RAM 2.0 இருக்கு. சப்போஸ் நீங்க பேஸ் வேரியன்ட் வாங்கினா கூட கொஞ்சம் இந்த ஃபீச்சர்லாம் யூஸ் பண்ணி மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது லைட்டா கொஞ்சம் வந்து ஹெல்ப் வந்து எடுத்துக்கலாம். நீங்க ஜெர்மனி போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கூகுள் சர்ச்ல போயிட்டு iQOO அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா iQOO.comல உங்களுக்கு டீடைல்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கேட்கக்கூடிய சிம்பிளான கேள்விகளுக்கு பதில் சொல்வதன் மூலமாக நீங்க ஜெர்மனி போறதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது இல்லாம நீங்க Amazonல போயிட்டு iQOO 19 சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா கீழே ஸ்பின் அண்ட் வின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதை கிளிக் பண்றதன் மூலமாக நீங்க 5000 ரூபாய் வரைக்குமே Amazon பே பேலன்ஸை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. செக் பண்ணி பாருங்க. iQOO எப்பவுமே ஒரு செக்மெண்ட்ல ஒரு மொபைல் போனை லான்ச் பண்ணும்போது அந்த செக்மெண்ட்ல இருக்கிறதுல பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸரா சேர்த்து தான் வந்து கொடுப்பாங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வாட்டி இந்த ஸ்மார்ட் போனும் அப்படிதான் இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. எக்ஸாக்ட் பிரைசிங் இன்னும் எனக்கு தெரியாது. பட் எனக்கு கிடைச்ச லீக் வரைக்கும் 47 48 இந்த பிரைசிங் குள்ள இருக்கும் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரைசிங் இது ஓகேவா, என்ன ஏது, இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்றத நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சரி, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.